அனைவருக்கும் டிவைன் ஹியலஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது நம் நலம் நம் கையில் என்று சொல்லக்கூடிய நுண்ணழுத்தம் மற்றும் இயற்கை சிகிச்சை முறை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த இயற்கை சிகிச்சை முறை பல ஆராய்ச்சிகள் செய்து 2 லட்சம் பேருக்கு மேல் ஆராய்ச்சி செய்து பல முடிவுகளை வெளியே கொண்டு வந்த டாக்டர் தேவேந்திர ஓரா என்ற ஒரு மகா மருத்துவர் தன்னுடைய வாழ்நாளையே இந்த நுண்ணழுத்த சிகிச்சை மற்றும் இயற்கை சிகிச்சைக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதனுடைய முடிவுகளை அவர் வெளியே கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு இயற்கை ஃபார்முலா ஒன்று இருக்குது, லோ காஸ்ட் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் நோ காஸ்ட் அப்படின்றத லோ காஸ்ட்ன்றதை எடுத்துடலாம். நோ காஸ்ட், எந்த காசு பணமும் எதுவுமே தேவையில்லை, தொட்டால் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்மளுடைய அக்குபஞ்சர் மாஸ்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் அக்குபஞ்சரில் அடிக்கடி சொல்லுவார். அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஊசி போடுதலுக்கு மிக இன்னும் எளிதான ஒரு விஷயம் அக்குப்ரெஷர், நுண்ணழுத்த சிகிச்சை. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை நம்முடைய கை மற்றும் கால், உள்ளங்கைகளை அழுத்தி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மூலகங்களுக்கும் புத்துணர்ச்சி கொடுப்பது, உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்தும் வலி நீக்கம் செய்வது என்று பல விஷயங்களை செய்ய முடியும். இதற்கு முன்னோடியாக இருந்தவர் டாக்டர் தேவேந்திர ஓரா அவர்கள். இந்த டாக்டர் தேவேந்திர ஓரா அவர்கள் சிறுநீர் சிகிச்சை என்று ஒரு சிகிச்சையை அறிமுகப்படுத்தியிருந்தார். மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் ஸ்ரீ மொரார்ஜி தேசாய் அந்த சிறுநீர் சிகிச்சையை செய்திருக்கிறார். நிறைய சிகிச்சைகள் இருக்குது, இயற்கையில் நிறைய சிகிச்சைகள் இருக்குது. இந்த நுண்ணழுத்த சிகிச்சை என்பது இப்போது நாம் பார்க்கலாம். நுண்ணழுத்த சிகிச்சை என்பது முறைப்படி இரு உள்ளங்கைகள், உள்ளங்கால்களும் சுற்றியுள்ள மையங்கள் இதற்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை. இது சிகிச்சைன்னு சொல்ல முடியாது, இது அழுத்தம். இந்த செய்கையினால் மின்சாரம் மேற்குறிப்பிட்ட மையங்களுடன் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு சென்று அவற்றை இயக்க வைக்கிறது. உதாரணமாக, அழுத்தத்தை நாம் உள்ளங்கைகளிலோ உள்ளங்கால்களிலோ நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மூளைக்கு செல்கிறது. இந்த மூளைக்கு சென்று நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழுத்தத்தை வெகு அதிகமாக அளித்தால் மின்சாரமானது அவ்விடத்திற்கு சென்று அச்சுரப்பியில் செய்முறையில் சீர் செய்கிறது. இவ்வாறு அழுத்தப்படும் மையங்களே உடல் உறுப்புகளின் கட்டுப்படுத்திறன்கள் என்று சொல்லப்படுகிறது. தகுந்த அழுத்த முறையினால் அந்த சுரப்பிகளை கூடுதலாகவோ குறைவாகவோ குறிப்பிட்ட மையத்தின் அழுத்துவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இந்த நுண்ணழுத்தமானது பெருவிரலிலோ அல்லது ஆள்காட்டி விரலிலோ இல்லை என்றால் கூர்மையான ஒரு பென்சிலிலோ கொடுக்கலாம். நமது உடலானது வலது பக்கம் இடது பக்கம் என்று 2 பிரிவுகளாக இருக்கிறது. வலது பக்கத்தில் உள்ள உறுப்புகளுக்கோ அல்லது பாகங்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் வலது உள்ளங்கையோ அல்லது வலது உள்ளங்காலோ அதற்குண்டான மையங்களில் சிகிச்சை அளிக்க வேண்டும். இதே போன்று இடது பாகங்களுக்கு இடது உள்ளங்கால்களுக்கு சிகிச்சை அளித்தால் போதுமானது. உடலானது முன்புறம் பின்புறம் என பிரிக்கப்பட்டுள்ளது. முதுகெலும்பு, நரம்புகள், முதுகின் கீழ்ப்பகுதி, சயாட்டிக் நரம்பு மற்றும் இடுப்பு போன்ற பாகங்கள் இதற்கு அழுத்தினாலே போதும். உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் பின்புறத்தில் கொடுக்க வேண்டும். ஆனால் மற்ற உறுப்புகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளுக்கு அழுத்தமானது உள்ளங்கால் மற்றும் உள்ளங்கைகளில் கொடுக்க வேண்டும். இதனுடைய கால அளவு டியூரேஷன் என்று பார்த்தால் எந்த வகையான நோயானாலும் சரி, உறுப்பானாலும் சரி, அழுத்த சிகிச்சை ஒவ்வொரு மையத்திற்கும் 1 நிமிடம் கொடுத்தால் போதுமானது. அழுத்தும் போது வலி ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு 3 முறை செய்ய வேண்டும். வலி தீரும் வரை இந்த சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த நுண்ணழுத்தத்தினுடைய 3 பயன்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நோய் தடுப்பு, ப்ரிவென்ஷன், இதய கோளாறு, பக்கவாதம் மற்றும் புற்றுநோய் உட்பட எல்லா வகையான நோய்களும் தடுக்க முடியும். 2வது, நோயை கண்டறிதல், டயக்னோஸ், எந்த விதமான செலவு மற்றும் சோதனையின்றி உடனடியாக சரியாக கண்டறியலாம். 3வது, நோயை குணப்படுத்துதல், க்யூர், எல்லா வகையான நோய்களுக்கும்
புற்றுநோய், மூளை நோய் மற்றும் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். எல்லா மையங்களும் மணிக்கட்டிற்கு ஒரு அங்குலம் கீழே உள்ளங்கை முழுதும் அழுத்தம் கொடுத்தால் போதும். இதற்கு சுஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க சீனர்கள். சு என்றால் கையினுடைய உள்ளங்கை, ஜோக் என்றால் கால். இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் அழுத்தம் கொடுத்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் செய்ய முடியும். மேலும் இந்த சிகிச்சையின் சிறப்புத்தன்மை நோயை தடுத்தலாகும். தினமும் உள்ளங்கையிலோ உள்ளங்காலிலோ மையங்களை 10 நிமிடம் அழுத்தினால் எல்லா உறுப்புகளும் பேட்டரி செல்லை போன்று உற்சாகம் மற்றும் புத்துணர்ச்சி அடையும். நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இயங்கும். இதனால் உடல் உறுப்புகள் சீராக இயங்கும். மேலும் உடல் நலம் பராமரிக்கப்படும். புற்றுநோய் உட்பட எல்லா நோய்களும் உருவாவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் குறையும். நோயை கண்டறிவதல், பரிசோதனை செய்து இவ்வாறு தினசரி அழுத்த சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது எந்தவித வலியும் இல்லை என்றால் உடல் நலமாக உள்ளது என்று அர்த்தம். வலி ஏற்பட்டால் அந்த மையத்திற்கு சம்பந்தப்பட்ட உறுப்பில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று அறியலாம். இந்த வலியானது 24 மணி நேரத்துக்குள் ஏற்பட்டுள்ளது. ஏதேனும் உறுப்புகளில் வலி அல்லது நோய் ஏற்பட்டிருக்குமாயின் இது சம்பந்தப்பட்ட உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்கள் மையங்களுக்கு இது பிரதிபலிக்கும். எனவே அந்த சிகிச்சை முறை பிரதிபலிப்பியல், ரிஃப்ளெக்ஸாலஜி என்று அழைக்கப்படுகிறது. உறுப்புகளின் வலி ஏற்படும் பொழுது மின்சார பாணியில் இதை ஃபியூஸ் போய்விட்டது என்று கூறலாம். இந்த மையம் பலவீனமாக காணப்படும். எனவே அழுத்தத்தை மையத்திற்கு கீழே கொடுக்க வேண்டும். எனவே நீயே உனக்கு சொந்த மருத்துவராகி எந்தவித செலவும் மற்றும் பரிசோதனையின்றி உடனடியாக நோயை குணப்படுத்தி கொள்ள முடியும். இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் போது முதல் 2 நாட்களுக்கு உடலில் எந்தவித பிரதிபலிப்பும் தெரியாது. ஏனென்றால் இதுவரை இந்த சிகிச்சை மேற்கொள்ளவில்லை. 3ஆம் நாளிலிருந்து பிரதிபலிப்பு ஏற்படத் தொடங்கும். உள்ளங்கைகளில் அழுத்தத்தை அளிக்கும் பொழுது ஒருவேளை மையங்களில் எந்தவித வலியும் இல்லாதிருக்கலாம். ஆனால் உள்ளங்கால்களில் அதே பகுதியில் அழுத்தத்தை அளிக்கும் போது வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் முன்பு மருத்துவ பயிற்சியாளர் நோயை துல்லியமாக கண்டறிவதில் மிக அவசியமாகும். நோய்க்கான காரணத்தை கண்டறிதல் தான் இந்த நோயை சரியாக கண்டறிய முடியும். உடலை பரிசோதித்தல், நீர் மற்றும் இரத்த பரிசோதனைய முடிவுகள், எக்ஸ்ரே, கார்டியோகிராம் போன்ற மூளையை நுட்பமாக சோதித்தல் போன்றவற்றிலிருந்து வேறுபட்டு நோயை சரியாக கண்டறியலாம். அறிவியலில் வேகமாக முன்னேற்றத்தால் நோயை கண்டறியும் நுணுக்கங்களின் பயிற்சி பெறுவது மிக அவசியம். இது செலவு மிகுந்தது. ஆயுர்வேதத்தில் அக்குபஞ்சர் மற்றும் யுனானி முறை உதாரணமாக நோயை கண்டறியும் நாடிகள் என்ற அறிவியல் மூலம் தேர்ந்தவர்களான எக்ஸ்போர்ட் இதை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த படிப்புக்கு 6 முதல் 10 ஆண்டுகள் ஆகிறது. ஹோமியோபதி மருத்துவத்தில் கண்டறிய அனுபவமுள்ள ஒரு ஹோமியோபதி மருத்துவரால் ஒரு சில நோய்களுக்கே சிகிச்சை அளிக்க முடியும். ஏனென்றால் இந்த முறைக்கு நீண்ட நாள் எடுக்கும் இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சையாகும். நீண்ட நாள் பிடிப்பதனால் நோயிற்கான காரணத்தை அறியாமல் நோயை குணப்படுத்தி நேரத்தை வீணாக்க முடியும். டாக்டர் தேவேந்திர ஓரா அவர்கள் பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு பரிசோதனை செய்து வெற்றி கண்டிருக்கிறார். பெருங்குடலில் ஏற்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அறுவை சிகிச்சைக்கு 3 நாட்களுக்கு முன்பு நுண்ணழுத்த நிபுணரை சந்தித்து அவரது சோலார் பிளக்ஸஸ் சரி செய்யப்பட்டு அறுவை சிகிச்சையின்றி குணமடைந்தார். சோலார் பிளக்ஸஸ் என்பது தொப்புளில் கிளாக் வைஸில் ஒரு 10 தடவை ஆள்காட்டி விரலை வைத்து சுற்ற வேண்டும். ஆன்டி கிளாக் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை பக்கம் ஆள்காட்டி விரலை வைத்து 10 முறை சுற்றினால் இந்த சோலார் பிளக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய தொப்பில் நாபி கமலத்தை சரி செய்யணும். நாம் அதிக களைப்பாகவோ அல்லது தூக்கம் இல்லாமல் இரவுகளை கழித்தாலோ இந்த புள்ளிகளை அழுத்தினால் மிகுந்த வலி ஏற்படும். நம் உடலுக்கு தேவையான ரீசார்ஜ் சக்தியை நாம் சரியாக இயக்கவில்லை என்று அறியலாம். உடனே நாம் அந்த புள்ளிகளில் அக்குப்ரெஷர் சிகிச்சை கொடுப்பதன் வெதுவெதுப்பான நீர் நிறைய குடிப்பது, சக்தியூட்டப்பட்ட நீர், நெல்லிக்காய், சுக்கு சேர்ந்த பானம் ஆகியவன் மூலம் சக்தியை ரீசார்ஜ் செய்யலாம். இந்த எல்லா மையங்களுக்கும் மேலாக விரலிடை பகுதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த விரல்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த அழுத்தம் கொடுக்கறது மிக மிக அவசியம். பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட விரலிடை பகுதி பெரியது.
மற்ற விரல்களுக்கு இடையே உள்ள பகுதி சிறியது. இந்த விரலடை பகுதிகளை நரம்புகளின் ஆரம்ப மையம். எனவே தினமும் இந்த மையங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த சுஜோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மையங்களுக்கு நாம் அழுத்தங்களை கொடுத்தால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூல உறுப்புகள் 12 உறுப்புகள் இருக்கிறது. அந்த மூல உறுப்புகளானது ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டின், பேன்க்ரியாஸு, ட்ரிபிள் வார்மர், ஸ்ப்ளைனு, அப்புறம் ஸ்டொமக்கு, இன்னும் லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டின், கிட்னி, கேல் பிளாடர், ஜென்ரல் ஆர்கன், லிவரு, தைமஸு, இப்படி பல உறுப்புகளை ரீசார்ஜ் செய்ய முடியும். இன்னும் இந்த நுண்ணழுத்த சிகிச்சையில் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வலி நீக்கம் தான். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் இந்த அக்குப்ரெஷர் மூலமாக கைகளையும் கால்களையும் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும். இது அனுபவ ரீதியாக நிறைய நபர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்களை மருத்துவர் தேவேந்திர ஓரா அவர்கள் பரிசோதனை செய்து ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு. நாமும் இந்த நுண்ணழுத்த சிகிச்சையை நிறைய ஆண்டுகளாக செஞ்சிட்டு வரோம். 10 வருடங்களுக்கு மேலாக நுண்ணழுத்த சிகிச்சை செஞ்சிட்டு வரோம். மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நுண்ணழுத்த சிகிச்சை என்பது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், எந்த இடத்துல அழுத்தணும் அப்படின்னு. கைகள் முழுதும், கால்கள் முழுதும் எல்லாமே அழுத்தும் பொழுது, எல்லா இடத்துங்களுக்கும் அழுத்தும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மூல உறுப்புகள் எல்லாமே ரீஃப்ரெஷ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் லாக்கெல்லாம் ரிலீஃப் ஆகும். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த நுண்ணழுத்த சிகிச்சையை நீங்களும் உங்களுக்குள்ளேயே நீங்களே மருத்துவராக இருந்து செய்து வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.